வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியோட பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகுகேது பயிற்சியும் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். நவம்பர் மாதம் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே குரு பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், ராகு 10ஆம் இடத்துலையும் கேத்து 4ஆம் இடத்துலையும் இருக்கார். இது என்ன பண்ணுன்னா புது முயற்சிகளுக்கு நிறையா தடைகள் கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் எஜுகேஷன் படிச்சுட்ருக்கீங்கன்னா 8ஆம் இடத்துல, ஏன்னா படிப்புக்கு குருவும் ஒரு முக்கியமான கிரகம், அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் சனி 12ஆம் இடத்துல வர்றதுனாலையும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கெரியர் ஆர் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஒரு யோகம் இருக்குது. அதாவது நம்ம வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு சில பேர் நினைப்பாங்க. கெரியரில் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த யோகங்கள் அமைஞ்சிரும். இல்லை இங்கேயே ஆஃபீஸில் வந்து நிறையா ப்ரெஷர்ஸ் இருந்ததுன்னா இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் 2015 ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு ராங்கான டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு 2-3 வருஷங்கள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழல்கள் வந்துடும். அதனால் எந்த ஒரு மேஜர் டெசிஷன் இன் கெரியர் என்ன தான் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாக்கிரதையாக ஒரு தடவைக்கு பல தடவை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் பொசிஷன். வருமானங்கள் வந்தாலும் செலவினங்கள் அதிகமாக இருக்கு பாருங்கள். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் 2014 உங்களுக்கு இதே ஸ்டோரி தான். வருமானம் வந்துட்டுருக்கு சார், கடன் தொல்லைகள், கமிட்மெண்ட் கம் அப் இன் அ பிக் வே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழல்களில் நீங்கள் இருப்பீங்க. பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் தான். அடுத்த மே ஜூனுக்கு அப்புறமாவே உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால சனியோட கெடுதல்களை குறைக்கக்கூடிய ஒரு பலம் வந்து குரு பகவானுக்கு வந்துடும். ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதி அவர், உங்கள் ராசியும் பார்ப்பார், உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பார். அதனால் ஏப்ரல் மேக்கு அப்புறமா டெஃபினட்டாக உங்களுக்கு கெரியர், ஃபினான்ஷியல் பொசிஷன் இது எல்லாத்தையுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும். அந்த சனி அவர் தான் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு பொறுமையை அடிக்கடி இழக்க வைப்பார். அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் ஜூன் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக இருக்கிறதுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்க. ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த சனி என்ன பண்ணுவார், நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் இருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு சேலரியில் இருப்பீங்க, பயங்கர ப்ரெஷர், கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வேறு வேலையை ட்ரை பண்ணுவோம். நம்ம ஸ்டாண்டர்டு இல்லாத ஒரு சப்ஸ்டாண்டர்ட் கம்பெனியும் உங்களுக்கு கிடைக்கும். மேபி ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை காமிப்பார். ஸோ அதுக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு 3 மாதம் கழிச்சு தான் தெரியும் we have made a mistakeன்னு. அதனால் தயவு செஞ்சு when you change for a company or when you go for expansion in business, ஒரு தடவைக்கு பல தடவை இன் ஆல் ஏரியாஸ் உங்கள் நாலேஜு, உங்களோட வெல்விஷர் எல்லாம் கன்சல்ட் பண்ணி பண்ணுறது உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக யூ வில் see a very big growth in all areas of life. இதெல்லாமே தனுசு ராசி அப்படிங்கிறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள்ங்க. என்னடா இவன் வந்து ஒரு கெடுதலாகவே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். அதாவது மொத்தம் வந்து 9 கிரகங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிக்குள்ளே தான் அந்த 9 கிரகங்களும் சுற்றிகிட்டே வந்துகிட்டே இருக்குது, மனுஷங்க பிறந்துகிட்டே இருக்காங்க. அதில் சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகம் மட்டும் இருக்குது. அந்த கிரகம் நீங்கள் பிறந்த பொழுது தனுசு ராசியில் இருந்தார். அதனால் நீங்கள் தனுசு ராசின்னு சொல்கிறீங்க. அந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த நட்சத்திரம் தனுசு ராசின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் வச்சு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் சொல்கிறோம். அந்த ஒரே ஒரு சந்திரனோட பொசிஷனை வச்சே டிசைட் பண்ண முடியுமா உங்களோட என்டையர் லைஃப்னு பார்த்தா நிச்சயம் முடியாதுங்க. ஏன் முன்னோர்கள் வந்து சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, சந்திரன்ற கிரகம் தான் நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியை பொதுவாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொதுவாக கிரகங்கிறதுனால பாடியும் மைண்டும் மாறக்கூடியது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள்லாம் அவங்க சொன்னாங்க. இது இல்லாமல் மீதி 8 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த 8 கிரகமுமே உங்களை ஆதிக்கம் செலுத்தும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து எப்படி ராசி முக்கியமோ அதே மாதிரி லக்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் உங்களோட மொத்த ஜாதக பலனே சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து தனுர் ராசிக்குன்னு பொதுவாகவே இப்போ இருக்கிற ரொம்ப சிரமமான காலங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களோட ஜாதகத்தில்
உங்களுக்கு தொழிலுக்கு அதிபதியாக வேற ஒரு கிரகம் இருப்பார். அது சூரியனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம், யாரோட இருக்கலாம். அவர் ரொம்ப பலமாக இருந்து உங்களுக்கு இப்போ யோகமான திசை உங்கள் ஜாதத்தில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதே 7.5 சனி அஷ்டம குருலாம் உங்களுக்கு கெடுதல் கொடுக்காது, யோகங்களை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா நிறையா அவங்கள ஒர்க் பண்ண வைக்கும், டைம் போகாது, பட் யூ வில் பி ரிவார்டட். அது இருந்தாலே பொறுமையை நமக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அது எப்படின்னா பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in இந்த வெப்சைட்டுக்கு நேராக வாங்க. இதில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் கேட்கும். கொஞ்சம் நிதானமாக கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். த ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு உங்களோட ஜாதகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு இல்லையா? அந்த பலன்கள் நிறையா வீடியோஸ் உங்கள் லைஃப்பில் 2007, 2008 எப்படி இருந்ததுன்னு நிறையா வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தானே நான் எப்படி சொல்கிறேனே உங்களுக்கு தெரியும் உங்கள் ஜாதகத்துக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு 2015 ஆர் எனக்கு சில சர்வீஸ் வேணும், கெரியர் வேணும், அதுனா வி ஹவ் ஃபிக்ஸ்ட் நாமினல் சார்ஜஸ். அது எப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அகெயின் பை காட்ஸ் கிரேஸ் நான் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஹிந்து ரிலீஜனில் மட்டும்தான் ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க பாருங்கள். சிவன், பிள்ளையார், முருகன், பெருமாள், லக்ஷ்மி, எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை ஆயிரம் கடவுள்கள் இருக்காங்க. வேறு எதுலேயுமே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் அது. ஏன் அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே ஒரு சஜஷன், ஒரு ஒப்பீனியன் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜாதகம் பார்ப்போம். இல்லைனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நம்ம கஷ்டம் இருக்கும்போது தான் நம்ம ஜாதகமே பார்ப்போம். நல்லா இருக்கும்போது எனக்கு யாருமே வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு ஜாதகம் பாருன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவசியம் கிடையாது. அப்படி கஷ்டப்படும் போது ஏன் கஷ்டப்படுறோம்? நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ, புண்ணியங்கள், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஜென்மத்தோட வாழ்க்கை அமையும். அதை தான் என்ன மாதிரி ஜோதிடர்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, அப்போ கஷ்டப்படும் போது தான் நம்ம மெஜாரிட்டியாகவே ஜாதகம் பார்க்குறோம். அப்போது அந்த கஷ்டத்தை எதனால் வருது? தோஷங்கள்னால வருது. அது நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள். அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது? அதை நிவர்த்தி பண்ணுறது யார்? நிச்சயமாக மனுஷங்க கிடையாது, கடவுள் தான். அவர் தான் நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுலேயுமே பல சூட்சமங்கள் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. எப்படி நீங்கள் ஒரு ராசி நட்சத்திரம்னு இருக்கோ அதே மாதிரி உதாரணத்துக்கு பல கடவுள்களில் ஒரு பெருமாள் எடுத்துக்கோங்க. பெருமாளுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. பெருமாளோட நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். அந்த ஒரு பெருமாள் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ பெருமாள் இருக்கார் பாருங்க. திருப்பதிக்கு போனீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாளுங்கிறோம், சென்னையில் பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி பெருமாளுங்கிறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ரங்கநாத பெருமாளுங்கிறோம். ஆனால் எல்லாமே ஒரே பெருமாள் தான். பெருமாள் எங்கே இருக்கார்? அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார். அப்போ ஏன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கடவுளை நம்ம புரிஞ்சிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு நம்மளே புரிஞ்சிக்க முடியலையே. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்ரீனிவாசன் என்ன யோசிக்க போகிறான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி இந்த 5th மினிட்ல எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன், பேசுகிறேன்னு. இதே மாதிரி தான் உலகத்தில் எல்லாருமே இருக்காங்கங்கிறத நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கே புரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள் பெருமாளே வேறு வேறு நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்போ திருவோண நட்சத்திரம் தான் பெருமாள்னா திருப்பதியில் திருவோண நட்சத்திரம். ஸ்ரீரங்கத்தில் போய் பாருங்கள், அந்த பெருமாள் என்னன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரம்னு. எதுக்காக கோவில்களை இந்த மாதிரி வேறு வேறு நட்சத்திரத்தில் கட்டாங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சப்ஜெக்ட் விட்டு டிவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா ஆஃப் லேட் இன்னைக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ சனி சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கு வந்து காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறுன்னு ஒரு இடம் இருக்குது. சனி பகவானோட கோவில், சிவபெருமானோட கோவில். சனி சரி இல்லைன்னா நம்ம ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே போய் நம்ம வந்து தோஷ நிவர்த்திக்குன்னு போகிறோம். இல்லை இன்னும் ஈஸியாக புரியணும்னா ராகு, ஏன்னா எல்லாரும் ராகுக்கு எது தான் பயப்படுவாங்க. அந்த ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காளஹஸ்தின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த காளஹஸ்திக்கு போய் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் டெய்லி தன்னோட தோஷ நிவர்த்தியாக பூஜை பண்ணுறாங்க. ஹானஸ்ட்டாக தான் எல்லாருமே பண்ணுறோம், சின்சியராக பண்ணுறோம். நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை, எல்லாருக்கும் நடக்கலை. ஏன்? அதுக்காக அந்த தெய்வம் பொய்ன்னு ஆகிடுமா? நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த மாதிரி கோவில்களை கட்டினதெல்லாம் யாருன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள். உதாரணத்துக்கு இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 12 ராசிக்குள்ளே தான் அந்த 9 கிரகம் சுற்றிட்டே வருது. பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு பாருங்களேன். ஸோ உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ அதே கிரகணங்கள் வந்து தானே ஆயிருந்திருக்கும். அன்றைக்கும் மனுஷங்க வாழ்ந்துட்டு தானே இருந்தாங்க. அன்றைக்கும் என்ன மாதிரி ஜோதிடர்களும் இருந்தாங்க.
அவங்க ஜோதிடர்களே கிடையாது. அவங்களாம் சாட்சாத் தெய்வாம்சம் பொருந்திய மகரிஷிகள், சித்தர்கள், தவம் பண்ணி அவங்க ஞானத்தினால இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க எழுதின வச்சு தான் நாங்களாம் சொல்கிறோமே தவிர நாங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ராஜாவோட ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லுவார், ராஜா உனக்கு வந்து இப்போ தனுசு ராசி, இது இல்லாமல் உன் ஜாதகத்தில் வந்து இந்த கிரக நிலைகள் இங்கே எங்கே இருக்குது, அது வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும். அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும், உன் ஜாதகத்தில் 9 கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி அந்தந்த தெய்வங்களை நீ பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு உனக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் பெருமாள் தான் சரியாக வரும்னா பெருமாள் கோவிலை கட்டுன்னு சொல்லுவார். ஸோ ராஜாவோட நட்சத்திரமும் பெருமாளோட திருவோண நட்சத்திரமும் எடுத்து இனி கல்யாணம்லாம் பண்ணுறோம் பாருங்க, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகமும் நட்சத்திரமும் எடுத்து பையன் நாளே எடுத்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கோவிலை வந்து கட்டுவாங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் பெருமாள் ஆர் சிவன் யாராவானாங்க இருக்கட்டும், அவரோட டைமென்ஷன், அவர் யூஸ் பண்ணக்கூடிய கல், அந்த கோவிலோட கர்ப்பகிரகத்தோட நீளம், அளவு, ஹைட்டு எல்லாமே அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் அமையும். அதனால தான் ஒரே ஒரு பெருமாள் எடுத்தால் கூட எல்லா பெருமாள் கோவிலுமே ஸ்டாண்டர்டான ஒரு டைமென்ஷனில் இருக்க பாருங்க. ஒரு கோவிலில் பெருமாள் சின்னதாக இருப்பார், ஒரு கோவிலில் பெருமாள் பெருசாக இருப்பார், இன்னொரு கோவிலில் பெருமாள் கர்ப்பகிரகம் சின்னதாக இருக்கும், இன்னொன்று பெருசாக இருக்கும். ஏன்னா நட்சத்திரங்கள் மாறுபடும் போது அளவுகளும் மாறுபடும். ப்ளஸ் அந்த ஜாதகம் 12 டைரக்ஷன்ஸ், 12 ராசிகள் 12 திக்குகளை குறிக்கிறது. அது எந்தெந்த கிரகம் எந்தெந்த திக்கில் இருக்குது, கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் எந்த திக்கில் இருக்கோ அதுக்கு எந்த தெய்வமோ அதை வந்து அந்த மூலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு பெருமாள் கோவில் நீங்கள் போகும்பொழுது முதல்ல போனோன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆஞ்சநேயர் இருப்பார். ஆனால் இன்னொரு கோவில் போய் பாருங்கள், அங்கே ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார், சக்கரத்தாழ்வார் இருப்பார், நரசிம்மர் இருப்பார். ஏன் அப்படி வச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறைகளும் டிஃப்ரெண்ட். அதனால் அதை வந்து சரி பண்ணணும்னா கடவுள்னால முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பல ஆயிரம் கோவில்களை அவங்க கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கிரகத்துக்குன்னு ஒரு கோவில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு கிரகத்துக்குன்னு யாரும் கோவில் கட்டலை. அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கனாலே வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. ஏன்னா உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனதெல்லாம் நீங்களும் நானுமே நான் பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பில்டிங் கட்டுறோம், எவ்வளோ லட்சக்கணக்கில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு 200 இயர்ஸ் அந்த பில்டிங்கை நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச முடியாது. ஒரு கோவில் எடுத்துக்கோங்க, 2000 வருஷம் 3000 வருஷம் பழமையான கோவில்கள் இன்றைக்கும் இருக்குது. என்றைக்காவது எங்கேயாவது இடிஞ்சு விழுதாது. ஏன்னா அதில் சக்தி இருக்குது, கடவுள் இருக்கார். இத்தனைக்கும் மெயின்டெனன்ஸே இல்லாமல் கோவில்கள் நிறையா இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் ஆலையே. அதனால் எந்த கோவில்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா எல்லா யோகங்களும் தானாக வரும். அடுத்தது இருக்கக்கூடியது இந்த நவரத்னக்கல், அதுக்கெல்லாம் பவர் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, அது எல்லாமே தெரிஞ்சாலும் உண்மையிலேயே பெரிய உண்மை இது, கடவுள் தான் நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும். கல், ஹோமங்கள், பேர் மாற்றுறது எல்லாமே ஒரு ஒரு எப்படி இருக்குன்னா, நம்ம கையில் விரல் இருக்குது, நம்ம கையில் மூளையும் இருக்குது. விரல் முக்கியமா மூளை முக்கியமா அப்படிங்கிற மாதிரிங்க. அது இதுவும் உண்மைதான். அதே மாதிரி தான் கல்கடு எல்லாமே உண்மைகள். பட் கோவில் கடவுளுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுலையுமே கிடையாது. ஏன்னா ஒரு கோவில் எடுத்துக்கோங்க, 2000 வருஷமாக அந்த தெய்வத்துக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எத்தனை கோடி தடவை அந்த அந்த மந்திரத்தை ஜெபிச்சிருப்பாங்க, எவ்வளோ சக்தி அந்த இடத்துல இருக்கும். அது எந்த கோவில் உங்கள் ஜாதகம் தெரியாதனால தான் கஷ்டப்படுறீங்க. அது என்னன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.